நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலி ஏஜென்ட்டுகளோட அட்டகாசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம அந்த போலி ஏஜென்ட்டுகளை பற்றி வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவங்க தான் புதுசாக ட்ரெண்டை மாற்றிட்டே இருக்காங்களே. ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க, எத்தனை பேர் ஏமாத்துறாங்க, இன்னும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நமக்கு அதுக்கு உண்டான ப்ரூஃபெல்லாம் கூட அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு எதிராக அரசாங்கமும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நடவடிக்கை எடுத்தாலும் பணம் போனது தான். ஓகேங்களா, திருப்பி அதை வாங்குறதுன்றது ரொம்ப சிரமமாயிரும். ஸோ அதனால் பணத்தை நீங்கள் கட்டாமல் போலி ஏஜென்ட்லேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றத பற்றி திருப்பி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம போலி ஏஜென்ட்டுகளை பற்றி தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா போலி ஏஜென்ட்டுகளை எப்படி ஏமாற்றுவாங்க, உங்களுக்கு உண்மையிலே விசா அப்ளை பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணலாம், இப்படின்ற மாதிரி நிறையா தகவல்கள் ரெகுலராகவே நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் எந்த ஏஜென்ட்டுகிட்டையும் ஏமாறவே மாட்டீங்க. அதில் ஒரு வீடியோ இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏஜென்ட்டுக்கிட்ட என்னெல்லாம் கேட்கணும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அதை கேட்டு அவங்க அதுக்கு கரெக்டாக பதில் சொன்னாங்க அப்படின்னாவே அவங்க உங்களை ஏமாத்தல கரெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா டைம் ஒதுக்கி தயவு செய்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான உங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வெளிநாடு ஏமாறாமல் நல்லபடியாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக சிங்கப்பூர் போயிட முடியும். ஓகேங்களா, ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணுவாங்க. என்னோட டெலகிராம் ஐடியோட QR கோடை இங்கே ஷோ பண்ணுற பார்த்துக்கோங்க. ஸோ இந்த QR கோடை நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏமாறுறவங்களா இருக்கட்டும், இல்லை நல்லபடியாக சிங்கப்பூர் போனவங்களா இருக்கட்டும், புது ரூல்ஸ் என்னென்ன வருது அப்படின்றத பற்றியும், என்னென்ன சட்டங்கள் வருது அப்படின்றத பற்றியும் எல்லாத்தையும் பற்றியும் தெளிவாக நம்ம டெலகிராம் சேனலில் உடனுக்குடனே நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். போஸ்ட் போட்டுட்ருக்கோம், வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கோம். சிங்கப்பூர் போனவங்க, ஏமாறுறவங்க, ஏமாத்துறவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெலகிராம் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லபடியாக நீங்கள் சிங்கப்பூர் போகலாம். வேலை வாய்ப்புகள் தகவலும் நம்ம டெலகிராம் சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காமல் டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு QR கோடு பாருங்கள். இந்த QR கோடு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் எப்படி நீங்கள் டெலகிராமில் இது வாட்ஸ்அப்பில் எப்படி மெசேஜ் பண்ணலாமோ அதே மாதிரி டெலகிராமில் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த QR கோடு. ஓகேங்களா, ஸோ இதில் நீங்கள் என்கிட்ட ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிந்த தகவல் ஏதாவது இருந்தால் எனக்கு நீங்கள் சொல்லலாம். இது மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் என்னோட டாக்குமெண்ட்ஸ் அனுப்புறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த QR கோடு யூஸ் ஆகும். ஸோ இந்த QR கோடையும் ஸ்கேன் பண்ணி என்னோட பர்சனலாக பேசுகிறதா இருந்தால் பேசுங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக நீங்கள் ஜாப் வேகன்சிஸாக்காக, அதாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக நிறையா வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் நிறையா வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் ஆத்தரைஸ்டு வெப்சைட்டில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதெல்லாம் என்னென்ன வெப்சைட் அப்படின்றதுக்கு நம்ம ஃப்ரீ ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதில் அப்ளை பண்ணுற வரைக்கும் அவங்க எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இங்கே இந்தியாவில் இருந்துக்கிட்டு ஒரு சில இந்தியா வெப்சைட்டில் நீங்கள் ஜாப் வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த ஏமாத்துறவங்க, அதுவும் முக்கியமாக குறிப்பாக வடக்கன்ஸு, ஓகேங்களா, வடக்கன்ஸு நம்ம இந்திக்கார பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துடுறாங்க. அதில் தமிழ் பேசுகிற ஆளும் இருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2 வருஷமாகவே நிறையா பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட. அவங்க டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு உங்களோட ஃபோன் நம்பர் எடுத்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆஃபீஸ், இந்த மாதிரி நாங்கள் இந்த கன்சல்டன்சிலேருந்து பேசுகிறோன்னு சொல்லி அவங்க ஏதாவது ஒரு நேமை சொல்கிறாங்க. சொல்லிட்டு தமிழ்லையும் பேசுகிறாங்க, இங்கிலீஷ்லேயும் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே கிடையாது. ஓகேங்களா, மும்பை, டெல்லி அந்த மாதிரி அந்த சைடில் இருக்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி அவங்க பார்த்தோம், நீங்கள் அவங்க என்னென்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். உங்களோட ரெஸ்யூம் பார்த்தோம், உங்களுக்கு இந்த மாதிரி வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபீல்டுலேயே வேலை சொல்கிறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட சிங்கப்பூர் டாலர் $2,500 $3,000 அப்படின்னா 1.25 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வருது நம்ம இந்திய ரூபாய் மதிப்புக்கு. ஸோ இந்த மாதிரி சேலரி சொல்லிட்டு இதுக்கு நீங்கள் பணமே கட்ட தேவையில்லை, இது ஃப்ரீ ஜாப் தான், $1 கூட நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் 2-3 டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ பணம் தான் இவங்க கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களும் அனுப்புகிறாங்க. நம்ம ஆளுங்க டாக்குமெண்ட்ஸ் அனுப்புகிறாங்க. டாக்குமெண்ட்ஸ் அனுப்புனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஓகே விசாலாம் ஓகே ஆயிரும், மெடிக்கல் போடுறதுக்கு அங்கே போயிட்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு, இது எதை வேணாலும் அவங்க சொல்லலாம். மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 8,000 இல்லைனா 6,000 ரொம்ப குறைவான அமௌண்ட் சொல்லுவாங்க.
அது அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வடக்கன்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேங்க் வந்து எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 6000 ரூபா கேட்டிருக்காங்க. அவர் எதுக்குன்னு தெரில 6000 ரூபா கேட்டிருக்காங்க. இவரும் போட்டிருக்காரு 6000 தானு மாற்றி விட்டாரு. அதுக்கப்புறம் தான் நம்மள்ட்ட வந்தார். அதுக்கு அந்த 6000 மாற்றி விட்டதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் சிங்கப்பூரில் வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் அப்படின்ற ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, ஒரு பேங்க் இருக்குது. அந்த பேங்க்கில் நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே உங்கள் பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு ஒரு 12,000 போடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபுல்லாக பண்ணி அந்த ஸ்டாண்டர்ட் இப்போ நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வெப்சைட் அந்த பேங்க் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குன்னு ஃபார்ம் வந்து யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்மை வந்துட்டு இவனுங்க டவுன்லோட் பண்ணி இவருக்கு அனுப்பி அதில் இவர் பேரை மட்டும் ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், இதுக்கு 12,000 போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்கன்னா இது நம்பிக்கையானதான் என்னன்ற மாதிரி அந்த 6000 பே பண்ணதுக்கப்புறம் அவர் நம்மள்ட்ட வந்து கேட்டார். நான் சொல்லிட்டேன், இல்லை பிரதர் இது போய் இப்படிலாம் ஓப்பன் பண்ண தேவையில்லை, நீங்கள் சிங்கப்பூர் போனதுக்கப்புறமேட்டு அங்கேயே ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எம்ஓஎம் போய் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா சிங் பாஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிங் பாஸை வச்சு நீங்களே வந்து உங்கள் மொபைலில் வந்துட்டு அப்போ பிஓஎஸ்பிலையோ டிபிஎஸ் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா நீங்களே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இவங்க சொல்கிறது போய் இதுக்கு மேலே ₹1 கூட பணம் கட்டாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். இவர் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டார். 6000 ஏமாந்ததோட முடிஞ்சு போச்சு. நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் நமக்கு எவ்வளோ பேர் தெரியுமா ஏமாந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஒரு வாரத்தில் பார்த்தீங்க, ஒரு வாரத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 30,000 40,000 வரைக்கும் ஏமாந்த மாதிரி வேறு இடத்துல ஏமாந்த மாதிரி நமக்கு வந்து மெசேஜஸ்லாம் வருது. ஆனால் இதெல்லாம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க தான் அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கணும். நம்ம டெலகிராம் சேனலில் இப்போ லாஸ்ட் வீக்கு கூட ஒருத்தர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஏமாத்தினவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வடக்கன்ஸ் வந்து நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. இவர் கம்மி அமௌண்ட் தான். இவர் வந்து சுதாரிச்சுக்கிட்டாப்புல, நம்ம சேனலை பார்த்துட்டாப்புல சுதாரிச்சுக்கிட்டாப்புல. இது பெரிய அமௌண்ட். அடுத்தது 7000 கேட்குறாங்களா, அடுத்தது வந்து விசா ப்ராசஸிங்கு, மெடிக்கல் ப்ராசஸிங்கு, இன்சூரன்ஸு, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிங்கி 1.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்குமே பிடிங்கிடுவாங்க. இது மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஜாப் ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி அவங்க அம்மா பணம் கட்டியிருக்காங்க, ஏமாந்துட்டாங்க. அவங்க வந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களாம் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா. இதில் பெரிய கொடுமையே என்ன அப்படின்னா அவங்க பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுனால அவங்க ஏற்கனவே வந்து பெங்களூர்லேயே அங்கேயோ வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த வேலையை விட்டுட்டு அந்த ஊரையே காலி பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இனிமேல் அவங்க லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரியும் பணமும் அவ்வளோ ஏமாந்துட்டாங்க. திருப்பி அந்த பணம் எங்களுக்கு அந்த வேலையே வேணாம், நான் கட்டின பணத்தை மட்டும் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு வடக்கன் சட்டை கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் இப்போ இந்த இதை ப்ராசஸிங் எல்லாம் நடந்துட்டு இவ்வளோ தூரம் போயிருச்சு, கிட்டத்தட்ட முடிய போகிற டைமில் நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க, இதை கேன்சல் பண்ணோன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதான் நான் சொன்னேன், நீங்கள் போய் போலீஸில் டைரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வடக்கன்ஸ் வந்து புதுசாக ஏமாத்துறாங்க. வடக்கன்ஸு உங்களுக்கு யாராவது கால் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரீ ஜாப்னு சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள், ஏன்பா உங்கள் ஏரியாவிலேருந்து தமிழ்நாட்டில் வந்து நிறையா பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீ ஜாப் வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறமேட்டு அவங்களாம் நல்லபடியாக போகட்டும், அங்கே வந்து எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் எங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், இப்போதைக்கு எங்களுக்கு வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தயவு செய்து உங்களோட சர்டிஃபிகேட்டை உங்கள் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் இல்லை ரெசியூமாக இருக்கட்டும் எல்லா வெப்சைட்லையும் தயவு செய்து அப்லோட் பண்ணி வைக்காதீங்க. அந்த வெப்சைட் வந்து ஆத்தரைஸ்டு வெப்சைட்டா, அதை வந்து உங்களோட ரெசியூமையோ இல்லை உங்களோட சர்டிஃபிகேட்டோ யாரும் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தடவைக்கு 10 தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இங்கேருந்து வேலை ரெடி பண்ணி அங்கே இப்போ வடக்கன்ஸ் மட்டும் தான் ஏமாத்துறாங்கன்னா கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழர்களும் நிறையா பேர் ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? நல்லவங்க பண்ணுறவங்க லைசன்ஸோட கரெக்டாக பண்ணுறவங்க ரொம்ப குறைவான பேர் தான் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஏமாத்துறவங்க ரொம்ப அதிகமான பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இன்னமும் சிங்கப்பூரில் வேலை பார்த்துக்கிட்டே இங்கே வந்துட்டு ஏமாத்துறாங்க. பிஎஸ்ஐ ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் ஹவுஸ்மேட்டில் வேலை பார்க்குறவங்க பாவம், அவங்க வந்து மாதம் $300 $350 $400 தான் சம்பளம் வாங்குவாங்க. அவங்க பையனுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க ஹவுஸ்மேட் வேலை, பிஎஸ்ஐ ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லி, டிரைவர் வேலை இருக்குதுன்னு சொல்லி சிங்கப்பூரில் வேலை பார்க்குற ஒருத்தரே வந்துட்டு பணத்தை வாங்கியிருக்காரு. பணத்தை வாங்கிக்கிட்டு ஆனால் பிஎஸ்ஐ டிரைவர் ஜாப்பே கிடையாது, 20,000 வாங்கிட்டாப்புல. அதுக்கப்புறம் ஃபோன் அடித்தா எடுக்கிறது கிடையாது, அட்வான்ஸ்னு சொல்லி வாங்கிட்டு ஃபோன் அடித்தா எடுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி வந்து தமிழர்களும் ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் கமெண்டில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யாரெல்லாம் ஏமாந்துருக்கிறீங்க, வடக்கன்ஸ்ட்டை யார் இந்த மாதிரி கால்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஏமாந்தவங்களும் நீங்கள் ஏமாந்துட்டோம் நம்ம வந்து சொன்னால் அசிங்கம்னு நினைக்காதீங்க, உங்கள் பேர் கூட தேவையில்லை, ஆனால் நீங்கள் எப்படி ஏமாற்றப்பட்டீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தயவு செய்து சொல்லுங்கள். ஓகேங்களா? என்ன தான் வழி, நம்ம ஏமாறாமல் சிங்கப்பூர்
போகவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம். இது வந்து சில லைசன்ஸ்டு ஏஜென்சி கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்கள் பிடிக்கணும். அவங்கள வந்து நீங்கள் பார்த்து அவங்கள்ட்ட வந்துட்டு நீங்கள் பணம் கட்டி போனீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம் இல்லாமல் போயிடலாம். அவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் வந்து அதிகமாக கேட்டால், லைசன்ஸ்டு ஏஜென்சியாக இருந்தாலுமே அட்வான்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ 50,000 1,00,000 அப்படின்ற மாதிரி அட்வான்ஸ் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவ்வளோ அமௌண்ட் தேவையில்லை. ஓகேங்களா? அவங்க எதுக்காக உங்கள்ட்ட இருந்து அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னா நம்ம பசங்க வந்து வேலைக்குன்னு சொல்லி போய் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இந்த பிரச்சனை எனக்கே நடந்திருக்கு. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனி வந்து ரொம்ப அவங்களுக்காக ரிஸ்க் எடுத்து அவங்க கம்பெனியோட ஹெச்ஆரே உட்காந்து எம்ஓஎம் வெப்சைட்டில் அப்ளை பண்ணுவாங்க. இல்லை ஏஜென்சி மூலமாக அப்ளை பண்ணுற பட்சத்தில் அப்ளை பண்ணி ஐபி வந்துடும். அதுக்கு வந்து அந்த அமௌண்ட்டெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஐபி வந்ததுக்கப்புறம் ஏஜென்ட் சொன்ன பணத்தை கட்ட முடியலை, நான் சொன்ன வேலை இல்லை, இப்படி ஏதாவது ஒரு பர்சனல் ரீசன்னால பசங்க வந்து போகமாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா கட்டின அந்த பையனை வந்து இன்டர்வியூ பண்ணி அவங்களுக்கு எடுத்து எம்ஓஎம்ல கட்டி எல்லாமே பண்ணதுக்கு கம்பெனிக்கு லாஸ். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அட்வான்ஸாக வாங்கிக்கிறாங்க. ஆனால் அது பெரிய தொகையை வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அதிகபட்சம் 10,000, அதிகபட்சமே 10,000 15,000 போதும். அதுக்கு மேலே யார் அட்வான்ஸ் கேட்டாலும் அவ்வளோ பெரிய தொகையை அட்வான்ஸாக கொடுக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஜாபோட வந்து ஒரிஜினாலிட்டியை செக் பண்ணுங்கள். அந்த ஜாப் வந்து ஒரிஜினல் உண்மையிலே இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அட்வான்ஸ் வந்து பெரிய தொகையை வாங்கலை அப்படின்னா நம்பி போகலாம். இன்னமுமே ஒரு சில ஏஜென்ட்டுகள் அப்ளை பண்ணி பெண்டிங்னு காமிச்சோன்னா கூட நீ அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில ஏஜென்ட் என்ன பண்ணுறாங்க, அட்வான்ஸே வாங்காமல் பாஸ்போர்ட் மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நல்ல ஏஜென்ட்டுகள்லாம் இருக்காங்க. நீங்கள் பண்ண வேண்டியது வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த நல்ல ஏஜென்ட்டுகளை, சரியான ஏஜென்ட்டுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அவங்கள பிடிக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. அது நீங்கள் கரெக்டாக பண்ணுனீங்க அப்படின்ற பட்சத்தில் லைஃப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செட்டில் ஆகிடும். எந்த பிரச்சனையும் வராது. நல்ல ஏஜென்ட் அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரெக்டான வேலையாக இருந்தால் மட்டும்தான் அவங்கள அனுப்புவாங்க. உண்மையை சொல்லி தான் அனுப்புவாங்க. வேலை கஷ்டம்னா கஷ்டம், இவ்வளோ தான் சம்பளம், உனக்கு இவ்வளோ தான் பணம் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் கட்டுற பணத்துக்கு வந்து அந்த வேலை ஒருத்தா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. இந்த பணத்து மேலே ஆசை இல்லாதவங்க, ரொம்ப வந்து ஏமாத்தாதவங்களாம், ஏன்னா அவங்க ஸ்டாண்டர்டாக அந்த தொழிலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் வந்து நல்லபடியாக போய் நல்லா சம்பாரிச்சிங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு 2 பேருக்கு அந்த ஏஜென்ட்டை ரெஃபர் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகும் அப்படின்றதுனால சரியாக பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இவ்வளோ தான் உங்களால் சம்பாதிக்க முடியும், ஒரு வருஷத்தில் இவ்வளோ தான் நீங்கள் பணத்தை எடுக்க முடியுன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ கமிஷன் வாங்கணும், எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும் அப்படின்றத அறிஞ்சு புரிஞ்சு செய்கிற நிறைய ஏஜென்ட்டுகள் இருக்காங்க. அவங்கள்ட்ட போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம். அதர்வைஸ் இந்த ஆன்லைனில் பார்த்து போகிறதோ, இல்லை வெப்சைட்டில் பார்த்து போகிறதோ, இல்லை ஃபேஸ்புக் விளம்பரத்தை பற்றி பார்த்து போகிறதோ, இதுலலாம் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ரிஸ்க் அதிகமாக இருக்குது. அப்படி நீங்கள் போகிற பட்சத்தில் அதிகமான தொகை அட்வான்ஸாக கட்டியோ, இல்லை அவங்க என்ன இன்னும் சொல்ல போனால் இப்போலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஓஎம்ல ஐபிஏ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டூப்ளிகேட்டாக ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி எம்ஓஎம்ல அப்ளை காப்பி அப்படின்னு சொல்லி டூப்ளிகேட்டாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டூப்ளிகேட்டாக ரெடி பண்ணி கொடுத்தாலும் அதை போய் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி எம்ஓஎம் வெப்சைட்டில் போய் செக் பண்ணணும்னு போட்டிருக்கேன். அப்போ நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் செக் பண்ணிங்கன்னா அதை காமிக்கணும். ஒரு சில பேருக்குலாம் அப்ளை பண்ணியாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த காப்பி அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 நாள் ஆக போகுது, இன்னமுமே எம்ஓஎம் வெப்சைட்டில் ஷோ ஆகலை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அனுப்பியிருக்க அப்ளை காப்பி வந்து பொய்யான காப்பி, அவங்களா ரெடி பண்ண காப்பி. ஸோ அதனால தான் வந்து இன்னும் எம்ஓஎம் வெப்சைட்டில் ஷோ ஆகாமல் இருக்குது. இன்னும் ஒரு சில பேர் அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி அந்த காப்பி அனுப்ப மாட்டாங்க, ஆனால் அப்ளை பண்ணியாச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எம்ஓஎம் வெப்சைட்டில் ஷோ ஆகாது. நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கம்பெனியில் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, இல்லை கம்பெனி எம்ஓஎம்ல அப்ளை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுங்க. கம்பெனியில் அப்ளை பண்ணுறது அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட்டை கம்பெனியோட ஹெச்ஆர்டையோ இல்லை கம்பெனியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து இவங்க அப்ளை பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி அப்ளை பண்ணால் ஷோ ஆகாது. கம்பெனி சைட்ல இருந்து எம்ஓஎம்க்கு இந்த ஒர்க்கர் எனக்கு வேணும்னு அவங்க அப்ளை பண்ணால் மட்டும்தான் வந்து எம்ஓஎம் வெப்சைட்டில் ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணியாச்சுன்னு சொன்னாங்கன்னா ஏஜென்ட்டை கிளியராக கேட்டுங்க. கம்பெனியில் டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்கீங்களா, இல்லை எம்ஓஎம்ல அப்ளை பண்ணியாச்சாங்கிறத கிளியராக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் டிசிஷனை எடுங்க. ஓகேங்களா? அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 நாள் தான் நீங்கள் அப்ளை பண்ணி எம்ஓஎம் வெப்சைட்டில் அப்ளை பண்ணி அதிகபட்சம் நான் சொல்கிறது 3 நாளைக்குள்ள உங்களோட இது ஷோ ஆகணும். அப்படி ஷோ ஆகலை அப்படின்னா எம்ஓஎம் வெப்சைட்டில் ஷோ ஆகலை அப்படின்னா பொய். ஓகேங்களா? ஒன்று அப்ரூவல்னு காமிக்கும், இல்லைனா ரிஜெக்டட்னு காமிக்கும், இல்லைனா பெண்டிங்னு காமிக்கும். இதில் ஏதாவது ஒன்று காமிச்சே ஆகணும். அப்படி காமிக்கல அப்படின்னா அவங்க சொல்கிறது பொய். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் போகிறவங்களோட ஏமாறுறவங்களோட பர்சன்டேஜ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு
வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த ஏமாத்துறவங்கள பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலுமே ஏமாத்துறவங்க ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க, ஏமாறுறவங்க ஏமாந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் நம்ம சேனல் நிறையா பேருக்கு இன்னுமே தெரியாமல் தான் இருக்குது. அது ஒரு முக்கியமான ரீசன். நம்ம சேனல்லாம் தெரிஞ்சிச்சு, நம்ம சேனலை ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது, நான் உறுதியாக சொல்லுவேன். ஸோ வந்துட்டு நம்ம சேனலை வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வெளிநாடு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எத்தனையோ பேருக்கு வந்துட்டு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப பெரிய அமௌண்ட். அப்படி இருக்கிறப்ப அதை கொடுத்துட்டு அதை ஏமாந்துட்டு திருப்பி அவங்க லைஃப்பில் வந்து வெளிநாடுங்கிற பேச்சே எடுக்க முடியாமல் இருக்கிறவங்களெல்லாம் எனக்கு தெரியும். லாஸ்ட் வீக்கில் கூட என்னை வந்து ஒருத்தர் மீட் பண்ணாப்புல. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பையனுக்காக வேலை தேடுறதுக்காக வந்திருக்காப்புல. அப்போ அவர் என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னார், நான் வந்துட்டு சிங்கப்பூர் போகணும்னு நினச்சேன், நான் வந்து 1 லட்ச ரூபா வந்து ஒருத்தர் நம்பி பணம் கட்டினேன், அவர் வந்து என்னை ஏமாற்றிட்டாரு, அதனால கடைசி வரைக்கும் என்னால் சிங்கப்பூர் போக முடியாமல் போயிடுச்சு. இப்போ வந்து என் பையனை சிங்கப்பூர் அனுப்பணும்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து எப்படியாவது பார்த்து இந்த மாதிரி ஏமாத்தாமல் நல்லபடியாக அனுப்பி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவர் சிங்கப்பூர் போயிருந்தாரு அப்படின்னா இன்றைக்கி அவர் பையன் வந்து சிங்கப்பூர் போக வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அவர் நல்லா சம்பாரிச்சிருப்பாரு, அவங்க குடும்பமும் நல்லா இருந்திருக்கும். அந்த 1 லட்ச ரூபாய் ஏமாந்ததுனால இதே நிலைமை இன்னமுமே நிறையா பேருக்கு இருக்குது. ஸோ வந்துட்டு அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. எந்த வேலை கிடைச்சாலும் போகிறேன், ஒரு சில பேர்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, ஆனால் வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பசங்க வந்துடுறீங்க. ஸோ இது மாதிரி எந்த வேலை கிடைச்சாலும் போகிறேன் அப்படின்றது, அதே மாதிரி இந்த தெரியாதவங்கள்ட்ட போய் பணத்தை கட்டி ஏமாறுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நிறையா பேருக்கு வந்து லைஃப்பில் ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும். அந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ கமெண்ட் செக்ஷனை போய் பாருங்கள், யாரெல்லாம் ஏமாந்துருக்காங்க, யாரெல்லாம் எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்களும் தெளிஞ்சுக்கங்க, தெளிவாகிக்கங்க. மேலும் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலுமே எந்த டைமில் வேணாலும் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் கண்டிப்பாக இன்ஸ்டாவாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், டெலகிராமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பர்சனல் மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் டைம் மட்டும் ஆகும், நிறையா மெசேஜ் வரதுனால கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் என்கிட்ட வந்து கண்டிப்பாக ரிப்ளை வந்துடும். உங்கள் சந்தேகங்களை என்கிட்ட கேட்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனலில் வேலைவாய்ப்பு தகவல்லாம் போடுவோம். அது வந்து இப்போ நான் சொன்னது எதுவுமே பண்ணாமல் அதிகமான மோஸ்ட்லி சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் அட்வான்ஸே கிடையாது, இந்த பிசிஎம் பிரமிட் அதுக்கெல்லாம் அட்வான்ஸே கிடையாது, எஸ்பாஸ் இபாஸ்லாம் ரொம்ப குறைவான அமௌண்ட்டை மட்டுமே வாங்கிட்டு நல்லபடியாக ரெடி பண்ணுற லைசன்ஸ்டு ஏஜென்சியை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி ஏஜென்சிக்கெலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லபடியாக சிங்கப்பூர் போக முடியும் அப்படின்றதுக்கு நான் உறுதியளிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபாலோ பண்ணி அதுலேயும் நீங்கள் வேலைவாய்ப்பு மூலமாக நல்லபடியாக சிங்கப்பூர் போகலாம். ஓகேங்களா? எப்படி போனாலும் சரி லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக ஏமாறாமல் நல்லபடியாக போங்க. அந்த ஏஜென்சியாகவே இருந்தாலும் ஐபியை செக் பண்ணாமல், அதாவது உங்களோட விசாவை செக் பண்ணாமல் பணம் கட்டாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள், எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்றத போய் பார்த்து அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க எல்லா வீடியோவும் ஒன்று விடாமல் பார்த்துட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். கண்டிப்பாக உங்களை யாராலையும் ஏமாற்ற முடியாது, அதே மாதிரி நீங்கள் வெளிநாடு போகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்றதுக்கு நான் உறுதியளிக்கிறேன். ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.